இன்றைக்கி நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி யாருமே நியூஸில் பார்க்காம இருந்திருக்க முடியாது. இதில் நம்மளில் ஒரு சில பேருக்கு வந்து டாக்ஸ் பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமையாக இருக்கலாம், ஒரு சில பேர் நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எல்லாமே பெட் ஓனர்ஸ்க்கு தான். அண்ட் நிறைய பேர் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற இல்லை அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை அவங்களுக்கான வேக்சினேஷன்ஸோ இல்லை அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ ஹாஸ்பிட்டல் இருக்காலோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்க நிறைய பெட் லவர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ பார்ப்போமா. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நவம்பர் 24க்குள்ளே எல்லா பெட் ஓனர்ஸும் அவங்க டாக்ஸுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ தயவு செஞ்சு சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் டாக்ஸுக்கான ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணிடுங்க. அப்படி உங்களால் அந்த சைட்டில் பண்ண முடியல அப்படின்னா முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குல்ல, லைக் அவங்கவுங்க ஏரியாவில் வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நவம்பர் 9th, 16th, 23rd இந்த டேட்ஸில் வந்து ப்ராப்பரான வேக்சினேஷன் கேம்ப் ஒன்று நடத்திட்டு எல்லாருக்கும் டாக்ஸ்க்கு எல்லாருக்கும் வேக்சினேஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இதையும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே வந்து உங்கள் டாக்ஸுக்கான ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லேயே போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் லைசன்ஸ் வாங்கிடலாம். ஒருவேளை உங்களால் முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் டாக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. உங்கள் டாக்கு ஒரு மைக்ரோ சிப்பும் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் வில் ஹேவ் ஆல் த ட்ராக் இன் இட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதோட உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வெளில ஏன்னா வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை பார்க்கு, இல்லை ஏதாவது உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயோ வந்து நீங்கள் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க போடுற டாய்லெட்டோ இல்லை எதுவோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஒருவேளை அதுவும் நீங்கள் பண்ணலன்னா உங்கள் மேலே ப்ராப்பரான ஃபைன்ஸ் எல்லாம் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நவம்பர் 24th ஏரியாவுக்கு வந்து அந்த செக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. வீடுக்கு செக் பண்ண போகிறாங்க. வீடுக்கு இருக்கிற வந்து டாக்ஸுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பரான வேக்சின் போட்டிருக்காங்களா அப்படின்றது வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணல அப்படின்னா 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் இருக்கும். அண்ட் சொல்ல முடியாது, வேறு எதனா கான்சிக்வன்சஸும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து அந்த மாதிரியான ரூல்ஸை வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் சொல்லலை. பட் 5,000 மட்டும் ஃபைன் கிடையாது. வேறு எதுனா நாங்கள் இதுவும் பண்ணுவோம், மேபி இம்ப்ரெசன்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரிக்கான கான்சிக்வன்சஸை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சண்டிகர் மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப அக்ரெசிவான டாக்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் பிட்புல், ரோட்வீலர், இந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ் வந்து அவங்க ஸ்டேட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இருக்குது ஒரு சில இடத்துல. நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக்ஸ் வந்து சில பேர் வளர்ப்பாங்க, சில பேருக்கு தெரியும். லைக் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க டாக் வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் நம்ம வந்து ப்ராப்பரான எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிறது வந்து நமக்கு தான் அது வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். நவம்பர் 24க்குள்ளே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷனும் எல்லாம் முடிச்சிருங்க. ஸோ டு அவாய்ட் நிறைய கான்சிக்வன்சஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? பீயிங் அ டாக் லவர் ஆர் கேட் லவர் ஆர் எனிதிங், லைக் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நாளை பின்னாடி வந்துட்டு ஐயோ தூக்கிட்டு போயிட்டாங்களே, ஐயோ ஃபைன் போட்டாங்களே, ஐயோ இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த 2-3 வாரத்தில் வந்து நம்ம எல்லா வகையான இதுவும் முடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கும் இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கரண்ட் நியூஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன் நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ கமெண்ட்ஸ்லேயும் வந்து யூ கேன் ட்ராப் யூர் மெசேஜ். அண்ட் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டான காயமாடின்ற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் கூட நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே? அண்ட் வேறு எதனா டாபிக்ஸை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் ட்ராப் மீ a text. ஓகே? தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.